கட்சி ஆளுங்கட்சி தரப்புல ஏதாவது நெருக்கடி இருக்கா? நிகழ்ச்சி சொன்னபோது சார் நெருக்கடி இருந்தா சார் 3 மணி நேரம் படம் அதுக்கே ஒரு வில்லன் தேவைப்படுறான். இவ்வளவு பெரிய விஷயத்த இது பண்றாரு. அவர் நிச்சயமா நெருக்கடி இருக்கிறத செய்யும். 2026 அப்படின்னாலே ஒரு பவரா இல்லையா அந்த வருஷம். வந்து தளபதியுடைய தலைவர் வந்துட்டு அரியணை ஏற போறது உறுதி. அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கான். இன்னொன்னு மெயினா வந்து அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு, யாருக்கு எதிராக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஜனங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் தாண்டி சப்போர்ட் போற இடத்துல நல்ல சப்போர்ட் இருக்கு. தாவேகால என்னுடைய முதல் நிகழ்ச்சி தான் இந்த தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சி தான் இந்த முதல் நிகழ்ச்சி. இதுல இன்னொன்னு மரியாதைக்குரிய திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த சில மாநில அன்பான சச்சி அவர்கள் இறந்தாங்க. அது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் பண்ணோம். 26 உங்களுக்கு சட்டமன்ற போட்ட வாய்ப்பு தளபதி கொடுத்தா நாளில் ஃபர்ஸ்டாக பண்ணிப்பேன். 2026 வந்து திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழ் கட்சிகள் அது வந்து தாவேகா வந்து முதன்முறையா போட்டிருக்கு. அதான் சார், நீங்க இவ்வளவு நாள் இல்லாத எலெக்ஷனே நம்ம ஆமா நடக்கும் சார், கண்டிப்பா நடக்கும். தப்பா தான் இருக்கும், அங்கே தப்பா தான் இருக்கும். எத்தனை தொகுதியில் வாக்குவீங்க எதிர்பார்க்குறீங்க? இந்த வெற்றிகள் 294 தொகுதி தனித்தனினா நீங்க எத்தனை தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? திமுக 200 தொகுதி கன்ஃபார்மா சொல்லி அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு தலைவர் செயல சொல்றது செஞ்சு பார்த்துருதானே தலைவர் சொல்ற, எங்களுக்கு சொல்றது செய்யாதீங்க, செயல்ல காட்டுங்க அப்படிதான் சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டோம், களத்துல இறங்கிட்டோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி போனா துணை முதல்வர் கேட்பீங்களா? யாரு சார்? நானா? நீங்க போனா என்ன தாவேகா சார்? இல்லை சார், அது வந்து மேல தலைவர் டிசைட் பண்றதா. அது நான் இப்போத்தி வரைக்கும் அவருடைய நண்பராகவும் ஒரு தொண்டராகவும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்பயும் ஒரு சரி, எப்பயும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். என்னுடைய சார்பாக ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்போ தலைவருடைய சுற்றுப்பயணத்துக்காக ரெடி ஆகிறாரு. அந்த சுற்றுப்பயணத்தில் நான் என்னால் முடிஞ்சதை வந்துட்டு ஒரு 38 மாவட்ட வந்து ஃபுல்லாக வந்து டேட்டா இது கலெக்ட் பண்ணி அவருக்கு எங்கே என்ன பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை எப்படி எடுத்தால் எப்படி ஹேண்டில் பண்ணால் இதாக இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு ஃபைல் கொடுத்து, அதான் நான் அன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தலைவர்கிட்ட நான் தனியாக கொடுக்குது. அதை ஒன்று அவர் நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் பாலாஜினாரு. இப்போ ரீசெண்டாக கூட அனௌன்ஸ் பண்ணி பாருங்க, உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை அதுக்கான தீர்வு காணுங்க, அதுக்காக நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாருங்க. நம்ம சும்மா இது நம்ம நீங்கள் வந்து பிரசாந்த் தோற்றாரு அதை வச்சு நான் நினைச்சுக்கிறாங்கன்னா என்னால் முடிஞ்சதை நான் தலைவருக்கு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு கூட உங்களோட நடிகராக எல்லாருக்குமே தெரியும். 204 தொகுதியில எந்த தொகுதியில உங்களுக்கு சீட்டு கொடுத்தா நீங்கள் நிற்பீங்க, இல்லை வாங்குற எண்ணங்கள் ஏதாவது? இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா எதுவுமே இல்லை, உண்மை தான். இப்போ வரைக்கும் அந்த ஐடியா எதுவுமே இல்லை. நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். நான் சொன்னேன், இப்போ ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். நமக்கான ஒரு நாள் வரும், அன்னைக்கு சொல்ல முடியாது. அண்ணன் நீங்கள் கூட வந்துருவீங்க, நான் எந்த தொழில் நிற்கிறேன் அங்கே வந்துருவீங்க. இல்லைன்னா அன்னைக்கு அண்ணன் கேட்டால் அவரை கூப்பிட்றான்ருவேன். 26 முதல் எலெக்ஷனே வந்து கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா 26 வந்து அங்கீகாரம் வாக்கு கிடைக்கும். அது நம்ம இப்போ கணிக்க முடியாது. அங்கே வந்து டஃப்பாக இருக்கும். தலைவர் வந்து வரலன்னாங்க, வந்துட்டாரு. இப்போ வந்துட்டாரு போன போறாங்க, களத்துக்கு வரல நாங்க வந்துட்டாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த மீனவர் பிரச்சனைக்கு போறாங்கிறாரு. ஓகே, நீங்க ஒண்ணுமே இல்லை. இப்போ கூட அந்த பரந்தூருக்கு போனாரு, மறுநாளே ஒரு இது கொடுக்குறாங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த இந்த இன்னொரு ஊர்ல வந்து இது இந்த மழை தண்ணியில இது பண்ணாங்க இல்லையா, அந்த ஊருக்குள்ள கூட நான் வரேன்னு சொன்னதான், அதுக்குள்ளே 4 பேர் உள்ள வச்சாங்க. ஒரு இது இருக்குல்ல, பயம் இருக்குல்ல. கட்சி ஆளுங்கட்சி தரப்புல ஏதாவது நெருக்கடி இருக்கா? நிகழ்ச்சி சொன்னபோது சார் நெருக்கடி இருந்தா சார் 3 மணி நேரம் படம் அதுக்கே ஒரு வில்லன் தேவைப்படுறான். இவ்வளவு பெரிய விஷயத்த இது பண்றாரு. அவர் நிச்சயமா நெருக்கடி இருக்கிறத செய்யும். நாங்க எதுவுமே ப்ராப்பரா பண்றோம். நாங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் கேட்டுட்டு இந்த தண்ணீர் பந்தலுக்கு வந்துட்டு போலீஸ் சொன்னாங்க, ஓகே பண்ணிங்க போடாது 2 hours பண்ணீங்க அப்படின்னாரு. ரிசல்ட் பந்தோபஸ்துக்கு ஆரம்பிச்சா காலையில் 7 நிற்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை. தலைவருக்கு இருக்கிற சப்போர்ட் பாலாஜிக்கு இருக்கு, பார்த்துக்கோ. 2026 தேர்தலை வந்துட்டு சந்திச்சு நம்ம கட்சி வந்து அங்கீகாரப்படும். அதை தாண்டி மக்களுக்கான பிரச்சனை, அந்த ப்ராப்ளத்துக்காக தான் கட்சியை ஸ்டார்ட் பண்ணுது தலைவர். நிச்சயமா வந்து
ஒரு மாற்றம் நிச்சயமா இருக்கும். நிச்சயமா மாற்றம் இருக்கும். மக்கள் ஹாப்பியா இருப்பாங்க. ஒரு ஒரே வார்த்தை சொன்னா தமிழகத்துல வந்து தவிர்க்க முடியாத கட்சியா இருக்கும் தமிழ் வெற்றி கழகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.